கன்னியாகுமரி அருகே நேற்று இரவு நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது 11ஆம் வகுப்பு மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சந்துரு என்ற பொறியியல் கல்லூரி மாணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேந்திரன். சுரேந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கன்னியாகுமரி காவல் சங்கம் மாலவாபுரம் ஐயா கோயிலில் கடந்த 18ஆம் தேதி முதல் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. 10 நாளான அந்த திருவிழாவில் மாதவரம் கண்ணன் என்பவது மகன் விஷ்ணு பகத் 11ஆம் வகுப்பு மாணவன இவர் ஐயா கோயில் வளாகத்தில் உள்ள தென்பகுதியில் தனது நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். மேலும் அப்போது அங்க அதே ஊரை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவது மகன் சந்துரு. இவர் ரோகிணி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரி படித்து வருகிறார். பயின்று கொண்டு வருகிறார். மேலும் ஆட்டோ ஓட்டும் தொழிலும் நடத்தி வருகிறார். இவர் அந்த பகுதியில் விஷ்ணுவை பார்த்து, நீ எதுக்கு, உனக்கு இங்க வழி கிடையாது இல்ல, நீ வழி இல்லாம எதுக்கு இங்க எங்க கோயில்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கையில் இருந்த கத்தியை கொண்டு அவரை சகமாக குத்தியுள்ளார். மேலும் சந்து அதே இடத்துல சம்பவத்தில் நிலத்தடிமாறி கீழே விழுந்து பலியானார். மேலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் அவரை மீட்டு ஆசாரிப்பன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேந்திரன்.